மக்கா விஷயம் தெரியுமா? அமைச்சரவையில் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தகவல் வருதுயா. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் அந்த துறைக்கு போகிறதாவும், அந்த துறையில் இருக்கிற அமைச்சர் இந்த துறைக்கு வர்றதாவும், சில அமைச்சர்கள் வெளியே போகிறதாவும் பேசிக்கிட்டு இருக்க. அது ஒன்றுமில்லை, ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல்னு வாய் நிறைய சொன்னாலும் ஜனங்க விடிய அரசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல பேர் சம்பாரிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போன இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற 2 வருஷத்தில் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும்னா என்ன செய்கிறது? அமைச்சரவையை கலைச்சி போடலாம், போட்டுட்டு இனி கொடுக்குறேன் பாரு விடியல்னு விளம்பரம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுப்பா, என்னத்தை மாற்றினாலும் விடியல் மட்டும் வரவே வராது. இது விடிய அரசாக தான் இருக்க போகுது. சரி மக்களை, நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை பூரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. முதல்வரோட தனி பிரிவில் கொடுக்கப்படுற மனுக்கள் மேலே அதிகாரிகள் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்கன்னு ஒரு தகவல் வருதுயா. வழக்கறிஞர் ஒருத்தர் கொடுத்த மனுவை திருவள்ளூருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக திருவண்ணாமலைக்கு அனுப்பியிருக்காங்க. எம்புட்டு கவனமாக வேலை பார்க்காங்கன்னு பார்த்துக்கங்க. திருவாரூர் பக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு 4 மாதமாக சம்பளம் போடலையாம். அது மட்டும் இல்லை, நெல் மூட்டையெல்லாம் நனைஞ்சி காஞ்சி வீணாக போகுதில்ல, அதுக்கும் அந்த ஊழியர்களுக்கு தான் ஃபைன் போடுதாங்களாம். நாம் சொல்லலப்பா, ஊழியர்கள் சொல்கிறாங்க. அடிக்கிற வெயிலில் இந்த கவர்மெண்ட் பஸ் வேற பாடா படுத்துதுயா. இதை தள்ளிக்கிட்டே போய் ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு நடந்தே போயிடலாம். திண்டுக்கல் பக்கம்தான் இந்த கூத்து நடந்திருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க. போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கிட்ட ஒரு கிளாம்ப் வாங்க கூட காசு இல்லையா? லைட்டு ஆடாமல் இருக்கிறதுக்காக செருப்பை வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் பக்கம் இருந்து இந்த காமெடியான காட்சிகள் வந்திருக்கு. குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையேன்னு முன்னாள் திமுக அமைச்சர் ஒருத்தர் புலம்புதாராம்யா. எப்படி எட்டும்? இல்லை எப்படி எட்டும்னு கேட்கேன். கந்து வெட்டி கும்பலுக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து பண்ணால் எப்படி எட்டும்? முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் எப்படிலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் பகிரங்கமாக சொல்லியிருக்காருயா. அந்த செய்தியை கொஞ்சம் பாருங்கள். அண்ணா அறிவாலயம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன், ஆவடி நாசருக்கெல்லாம் அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் கொந்தளிச்சார். ஏன்பா சிம்பிடு சூடாகிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்ன தகவல் அதிர்ச்சி அளிக்கும்படியா இல்லை. நமக்கு தான் தீய சக்தி திமுகவை பற்றி நல்லா தெரியுமே, அதனால் அவர் சொன்னதில் நமக்கு எதுவும் அதிர்ச்சியாக இல்லை. சரி, என்ன சொன்னார்னு சொல்கிறேன் கேளுங்களேன். ஆவடி பக்கம் இருக்கிற கண்ணம்பாளையத்தை சேர்ந்த ஜோதி என்கிற நபர் கௌரி சங்கர்னு ஒருத்தர்கிட்ட 35 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. இந்த கௌரி சங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மீட்டர் வெட்டிக்கு கடன் கொடுக்குறவரான். கடன் கொடுத்த கௌரி சங்கர் கடன் வாங்கின ஜோதியோட நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக 4 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாராம். சரி, வித்துட்டீங்க, உங்கள் கடன் காசு போக மீதி காசை கொடுங்கன்னு ஜோதி கேட்டப்ப கொலை பண்ணி போடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காராம் கௌரி சங்கர். இதில் ஆவடி நாசர் எங்கேருந்து வந்தாருன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேனப்பா, அவசரப்படாதீங்க. இந்த கந்து வெட்டி கொடுக்குற கௌரி சங்கர் முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசருக்கு நெருக்கமாக. கடன் வாங்கின ஜோதி கூட திமுக காரர் தானா. அதனால் நாசர் ஏதாவது பார்த்து செட்டில் பண்ணி விடுவார்னு அவர்கிட்ட போயிருக்காங்க. அவர் என்னடான்னா கந்து வெட்டி கும்பலுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அவர் அலுவலகத்தை வர வச்சு அவர் மிரட்டுறாரு, நான் கொலை செஞ்சிருவேன், என்னை ஆவடியில் நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அண்ணன் யுவராஜ் வட்டச் செயலாளர் திமுகவில், அவருடைய மனைவி அவங்க கவுன்சிலராக இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் யார் பக்கபலமாக இருக்காங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்கள் இருப்பதாக தெரிகிறது. அதனால் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவரும் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி விடுறவர் நம்ம கௌரி சங்கர், அவர் எப்படி 35 லட்ச ரூபா திருப்பி தருவார், நீங்கள் கொடுத்த காசு சரியாக போச்சுன்னா 70 லட்சம் கொடுத்தது பெருசா இல்லை வட்டிக்கு 35 லட்சம் கொடுத்தது பெருசா? அப்போ 7 லட்சம் கொடுத்தோம் எங்கே போகிறது? அவர் பணத்தை அந்த இடத்த முழுத்தும் அவரே எடுத்துகிட்டு, இப்போது அங்கே என்ன விஷயம்னா, இவர்கிட்ட பேசியோ பணப்பட்டோட ரசீது பெற்றோ இவருடைய அனுமதியோடு அதை விற்றுருக்கணும். அப்போது அவர் முழுக்க போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிச்சிருக்காரு. அதுக்கு பேசுங்கன்னு சொன்னால், ஆனால் எல்லாமே அவருக்கு கௌரி சங்கருக்கு சாதகமாக தான் இருக்காங்க. கேட்டிங்களா? ஒரு முன்னாள் அமைச்சர் கந்து வெட்டி கும்பலுக்கு ஆதரவாக பேசுனதா இவங்க சொல்கிறாங்க. வெறும் வட்டி பிரச்சனை மட்டும் இல்லை,
இந்த விவகாரத்தில் நில மோசடி, போலி ஆவணம், கொலை மிரட்டல்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதில் ஆவடி நாசர் புகுந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசுனா நியாயமா? இந்த விவகாரத்தை முதல்வரோட தனி பிரிவில் புகாராக கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவர் கூட வந்த காங்கிரஸ் பிரமுகர் நியாயம் மட்டும் கிடைக்கலன்னா அறிவாலயம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. முதல்வருடைய நேரடி கவனத்துக்கு எடுத்து செல்லுகின்ற வகையில் இப்போ முதல் புகார் நாங்கள் தான் வந்து கௌரி சங்கர் மேலே கொடுக்குறோம். இன்னும் ஆவடியில் எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியல, அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள எல்லாரையும் திரட்டிக்கிட்டு எங்களுடைய தோழர்களை திரட்டிட்டு அண்ணா அறிவாலயத்து முன்பு உண்ணாவிரதம் இருப்பதற்கு தேதி அறிவிப்போம். ஜூன் 4க்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் வருது, அதில் ஆவடி நாசருக்கு வாய்ப்பு வருதுன்னு இப்போதான் அறிவாலயம் பக்கம் இருந்து தகவல்கள் வந்தது. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. கந்து வெட்டிக்காரருக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து செய்து கை கட்சிக்காரரால் கையும் களவுமாக சிக்கிய நாசர்னு செய்திகள் வந்துட்ட பிறகு அமைச்சர் பதவி கிடைக்கும், கை கெட்டினது வாய் கேட்டலன்னு போக வேண்டியதுதான். முன்னாள் திமுக அமைச்சர் சென்னையில் நடந்த கொடுமையான சம்பவம் பற்றிலாம் பார்த்தோம். இதுலேயே நாடக கும்பல் ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது ஒரு விடியாத ஆட்சின்னு ஊருக்கு சொல்கிறதுக்காக வழக்கம் போல் இன்றைக்கும் திமுக உடன்பிறப்புகள் சில சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பார்த்துட்டு வாங்க மக்கா. திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கு கத்தி குத்து. திமுக ஒன்றிய துணை செயலாளரை தேடி வரும் போலீசார். மேல்மருவத்தூர் பக்கம் இருக்கிற கிளியா நகரில் திமுகவை சேர்ந்த சித்ராங்கிற பெண் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க. இவங்களோட கணவரை முன்விரோதம் காரணமாக அதே கட்சியை சேர்ந்த ஒன்றிய துணை செயலாளர் தேவுங்கிற நபர் கத்தியால் குத்தியிருக்கார். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கத்தியால் குத்தின உடன்பிறப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்கிற மாதிரி மயிலாடுதுறை பக்கம் இருந்து இன்னொரு செய்தி கிடைச்சிருக்கு. சீர்காழி பக்கம் திமுக பிரமுகருக்கு சொந்தமான வீட்டில் இருந்து மனித எலும்பு கூடு ஒன்று எடுத்திருக்காங்க. சின்ன பயலுவை விளையாடிட்டு இருந்திருக்காங்க. பந்து போய் திமுக பிரமுகரோட வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. எடுக்கலான்னு உள்ளே போனப்ப பயன்படுத்தாத ஒரு செப்டிக் டேங்குக்குள்ளே மனித எலும்பு கூடு இருந்திருக்கு. சின்ன பயலுவை பார்த்து சொல்லி இப்போ போலீஸ்காரங்க விசாரிக்காங்க. கூடவே கந்தல் கோலமாக சேலையும் இருந்திருக்கு. அதனால் ஒரு பெண்ணோட உடலாக இருக்கலாம்னு சொல்லுதாங்க. பாருங்க நாட்டில் என்னென்னலாம் நடக்குன்னு. உடன்பிறப்புகள் பண்ணுற இந்த சேட்டைகளுக்கு மத்தியில் உடன்பிறப்புகள்கிட்டையும் சில சேட்டைகள் நடந்திருக்கு. தஞ்சாவூர் பக்கம் திமுக ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. ஏதோ நில விவகாரம் சம்பந்தமாக ஒரு குரூப்பு அவரை மிரட்டியிருக்காரு. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எடுக்க மாட்டேங்காங்களாம். இந்த விளம்பர ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, உடன்பிறப்புகளால் மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. திராவிட மாடல் ஆட்சி நல்லா இருக்காமக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த விளம்பர கவர்மெண்ட் தான் நல்ல உதாரணம். மே மாதத்துக்கான பாமாயிலையும் தோரம் பருப்பையும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வாங்கிக்கோங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி சார், மே மாத பசிக்கு ஜூன் மாதத்தில் சோறு போடுவீங்களா? ஜூன் மாதம் பசிக்குமே ஜூலையிலையாவது கிடைக்குமா? இல்லை ஆகஸ்ட் வரைக்கும் வகுத்தில் ஈர துணியை கட்டிட்டு கிடக்கணுமா? உலகம் முழுக்க மே மாதத்தை பட்டினி மாதமாக கொண்டாடுதாங்க. எல்லாரும் பட்டினிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு கொண்டாடுதாங்க. ஆனால் நம்ம தலையெழுத்து பட்டினியோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஐயா ரேஷன் கடையில் பருப்பு இல்லை, பாமாயில் இல்லைன்னு ஜனங்க 2 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இது சம்மந்தமாக பல தடவை செய்தி போட்டாச்சு. இந்த விளம்பர கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கணும்? தடை இல்லாமல் பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா? முதல்ல தட்டுப்பாடே இல்லைங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் உருட்டுனாங்க. அப்புறமா அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடையெல்லாம் திறந்துருக்கோம், பொருள் வாங்காதவங்க வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. கடை திறந்து தான் இருந்தது, பொருள் இல்லையே. சும்மா கடை திறந்து என்ன செய்ய? இப்போ கடைசியாக மே மாதத்துக்கான பொருளை எல்லாம் ஜூன் முதல் வாரத்தில் கொடுக்குறோம், வாங்காதவங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன், ஒரு அரசாங்கம் இதை சொல்ல கொஞ்சமாச்சும் வருத்தப்பட வேண்டாமா? மே மாதம் கொடுக்க வேண்டிய பொருளை ஜூனில் கொடுக்கேன்னு சொன்னால் ஏழைகள் எப்படி சாப்பிட்றது? அத்தோட விட்டால் கூட பரவாயில்ல, போனால் போதுன்னு விடலாம். தேர்தல் நடத்தை விதி அமலில் இருந்ததால தான் பொருளை கொள்முதல் பண்ண முடியலன்னு ஒரு காரணத்தை சொல்லுதாங்க. அதைத்தான் ஏற்றுக்க முடியல. தேர்தல் வரும்னு தெரியாதா? முன்னாடியே அரசாங்கம் தயார் நிலையில் இருக்காதா? ரேஷன் கடைகள் மற்ற மாநிலங்களை விட ரொம்ப வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது நம்ம மாநிலத்தில் தான். இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி ஒழுங்காக ஒரு பருப்பு கூட போட முடியலன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் தோற்று போச்சுன்னு தானே அர்த்தம். நல்லா கொடுத்தீங்க சாமி விடியல்.
ஜூன்லையாச்சும் கொடுப்பீங்களா இல்லை அப்பவும் கதை தான் சொல்லுவீங்களா? அட நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. மக்கா, பொதி சுமக்கிற கழுதையை கூட்டிகிட்டு போருக்கு போனாராம் ஒரு அரசன். போரில் தோத்த பிறகு இந்த கழுதை ஒழுங்காக ஓடலை, அதான் நான் தோத்துட்டேன்னு சாக்கு சொல்லியிருக்கார். அரசர் தப்பான முடிவை எடுத்துட்டு எப்படி சாக்கு சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அந்த மாதிரி தான் நாமளும் நாடாள தெரியாத நாடக கும்பல்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். தப்பான முடிவை எடுத்தது நாம தான். சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.